ஹலோ வீவர்ஸ், மழை வெள்ளத்திலும் இடைவிடாமல் தொடர்ந்து பெருமாளுக்கு செய்யக்கூடிய பூஜையுடைய காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க. பொதுவாகவே மார்கழி மாதம் என்று சொன்னாலேயே அது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம மார்கழி என்று சொன்ன உடனேயே நம்முடைய நினைவிற்கு வருவது என்னவோ வைகுண்ட ஏகாதசி தாங்க. வருகின்ற 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வரலாறு காணாத அளவிற்கு கனமழையானது பெய்து வந்து இருக்கிறது. இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கோவில்கள்ல வெள்ளம் போல தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. வெள்ளமானது சூழ்ந்த போதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசியை முன்னிட்டு பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகளானது தொடர்ந்து அந்த பெருமாளுக்கு செய்யப்பட்டு வருதுங்க. அதனுடைய ஒரு பிரத்யேகமான அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க. அதாவது ஏகாதசி வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இது போன்று பெருமாளுடைய கோவில்கள்ல மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதை பார்க்கும்போது பெருமாள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏற்ப அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த காட்சிகளை குறித்து பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த கலியுகத்துல நிறைய கொடுமைகளும் அநியாயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதன் காரணமாக தான் பெருமாள் ரொம்பவே கோபத்தோடு இருக்காரு. அந்த கோபத்தை தணிப்பதற்காக தான் பாத்தீங்கன்னா இப்படி அந்த இடங்கள்ல, அதாவது குறிப்பாக அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதாகவும் ஒரு சில விஷயங்களானது சொல்லப்பட்டு வருதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இது போன்ற மழை வெள்ளமானது ஏற்பட போவதாக பாத்தீங்கன்னா ஒருவர் முன்கூட்டியே பாத்தீங்கன்னா சொல்லி இருப்பதாக சொல்றாங்க. அதாவது ஒருவருக்கு சாமி வந்தபோது அந்த சாமி ஆடிய போது அவர் பாத்தீங்கன்னா இது போன்ற வெள்ளமானது ஏற்பட போகிறது, கப்பல் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான சில அருள் வாக்க சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போலவே பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வரலாறு காணாத அளவிற்கு மழை வெள்ளமானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதே பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மனிதருடைய ரூபத்தில் வந்து சொல்லியிருப்பதாகவும் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஒரு அதிசயமானது எந்த கோவிலில் நடந்தது என்பது குறித்த பல முக்கியமான தகவலோடு அந்த ஒரு அதிசயமான காட்சிகளையும் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோவில்ல தான் இந்த ஒரு அதிசயமானது நடந்திருக்குங்க. அதாவது கருவறைக்குள்ள நடந்த ஒரு பூஜை அப்படின்னே சொல்லலாங்க. பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழையின் போதும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு தீபாராதனை அபிஷேகங்கள் எல்லாமே செய்யப்பட்டது. அதனுடைய ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க. இதுதாங்க அந்த ஒரு நம்மளையே மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏகாதசி வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாள் இப்படி நமக்கு காட்சி கொடுத்து இருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கும்போது மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக பெருமாளுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். தற்போது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறி இருப்பதை நம்ம பார்த்திருப்போங்க. காணும் இடமெல்லாம் தண்ணீராகவே இருக்குங்க. வெள்ளம் வற்றினாலுமே அதனால ஏற்பட்ட சோகம் மறைய பல மாதங்கள் ஆகும் அப்படின்னே சொல்லப்பட்டு வருதுங்க. மேலும் இந்த மழை வெள்ளத்தால லட்சக்கணக்கான மக்கள்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மேலும் இந்த மழை வெள்ளத்தை முன்பே கணித்து இருக்காரு ஒரு சாமியாடி ஐயா. அதாவது சாமியாடி குறி சொல்லி இருக்காரு. இது போன்ற மழை வெள்ளமானது ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காரு. மேலும் புயல் மழை வெள்ளம் பற்றி வானிலை ஆய்வு மையம் கணித்து சொல்லுது. அதி கனமழை வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கணிக்க முடியும் அப்படின்னு கூறுறாங்க. அதாவது சொல்றாங்க வானிலை ஆய்வாளர்கள். தென் மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொன்னது போல கடந்த 16ஆம் தேதி இரவு முதல் 18ஆம் தேதி இரவு வரைக்குமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கனமழையானது பெய்து கொண்டு இருந்ததை நம்ம பார்த்திருப்போங்க. எங்குமே வெள்ளக்காடாக மாறியதால சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி
பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. பேருந்து ரயில் சேவையும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருச்சு. படகுகள் கூட செல்ல முடியாத அளவிற்கு பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழை வெள்ளத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா தமிழ் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. மேலும் கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய பட்டினத்தில் கோவில் திருவிழாவின் போது ஒருவர் பார்த்தீங்கன்னா சாமி ஆடிய ஒருவர் மிகப்பெரிய வெள்ளமானது வரப்போகுது, கப்பல் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டும் பார்த்தீங்கன்னா வருகிறது. அதாவது திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டினத்துல கடந்த 10ஆம் தேதியே கப்பல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு குறி சொன்னதுதான் அந்த நபர். இதுதான்டா உண்மையான மிராக்கல் அப்படின்னு சொல்லி பலருமே பார்த்தீங்கன்னா பதிவிட்டு வருகிறார்கள். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே கடவுளுடைய அற்புதத்தின் மூலமாக சில விஷயங்களை நம்ம என்ன நடக்க போகுது நம்முடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா மனிதருடைய ரூபத்துல அந்த கடவுள் தோன்றி நமக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது இது போன்ற வெள்ளமானது ஏற்பட போகுது அப்படின்னு நமக்கு எச்சரிக்கையும் விடுத்து இருக்காரு. மேலும் அதனுடைய காட்சிகளும் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி வருகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது டே டு லைஃப்லயே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில விஷயங்கள், அதாவது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை நமக்கு குறிப்பால உணர்த்தக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுவார். அப்போதே நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா யூகித்துக் கொள்வோம். அதாவது நமக்கு நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூகித்துக் கொள்வோங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா சாமியாடி இனி வரப்போகின்ற நாட்கள் வெள்ளம் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பால உணர்த்தி இருக்காரு. மேலும் இவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா தற்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான மழை வெள்ளமானது ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. மேலும் இந்த நேரத்திலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூஜைகளானது செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இந்த மழை வெள்ளத்தின் மூலமாக மக்களுக்கு பெரிய அளவில் சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பூஜிக்கப்பட்டு வராங்க. அதனுடைய ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய காட்சிகளையும் தான் இன்று நம்ம பார்த்துருந்தோங்க. மேலும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது பெருமாளை மனதார நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. மனதார பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை உச்சரிங்க. நிச்சயமாக பெருமாளுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் பெருமாளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தரிசனம் செய்தது நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் உங்களுக்கு இருக்க கொடுங்க. பொதுவாகவே கூழ் குடித்தாலும் குறுக்கூரில் வசித்து திருவடி சேர் என்றொரு பழமொழியானது இருக்குங்க. இந்த குறுக்கூரின் மற்றொரு பெயர் தான் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறது ஆதிநாதன் திருக்கோவிலானது 108 வைணவ திருக்கோவில்கள்ல ஒன்றாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் அவதார ஸ்தலமாக அமைஞ்சிருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஆழ்வார் திருநகரில் தான் இந்த கோவிலானது ரொம்பவே அமைஞ்சிருக்கு, பிரம்மாண்டமாகவும் இருக்குங்க. இந்த கோவிலில் தான் மழை வெள்ளத்தின் போதும் பார்த்தீங்கன்னா நடந்த பூஜையுடைய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போங்க. மேலும் இந்த கோவிலில் பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால தான் குறுக்கூர் அப்படிங்கிற பெயரும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கு. ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால தான் பெருமாள் ஆதிநாதன் அப்படிங்கிற ஒரு திருப்பெயரும் பார்த்தீங்கன்னா பெற்று இருக்காரு. வைணவ சித்தாந்த வழிகாட்டிகளில் ஒருவரான நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. நம்மாழ்வாருடைய 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு உள்ள இந்த தலத்து இறைவனை பிரம்மதேவர், நம்மாழ்வார், மதுர கவிகள் ஆகியோர் தரிசித்து பேறு பெற்றும் வந்திருக்காங்க. மேலும் இந்த கோவில்ல தீர்த்தமானது பிரம்ம தீர்த்தம், தாமிரபரணி நதி ஆகியவை எல்லாமே இருக்கு. 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார் பெயராலேயே வழங்க பெறுகின்ற திருத்தலமாகவும் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. இந்த கோவில்ல தான் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தின் போதும் எடுக்கப்பட்ட காட்சிகளானது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது. இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும்
பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.